Hello friends, welcome to Kalai's Kitchen. இன்னைக்கு நம்ம whole wheat pancakes எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 1.5 கப் கோதுமை மாவு. பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். உப்பு 1 டீஸ்பூன். இதை மூணையும் ஒண்ணா சேர்த்து ஜலிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததா முட்டையும் சேர்த்துக்கலாம். அதுல இந்த முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நீங்க எந்த அளவுக்கு முட்டையை பீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு pancake நல்லா ஃப்ளஃபியா வரும். இப்போ நம்ம இந்த முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டோம். பீட் பண்ணிட்டு இந்த பாலையும் சேர்த்துக்கலாம். அது கூட பால் 1.25 கப். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த கோதுமை மாவு கூட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு 1.5 கப். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நம்ம கேக்குக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்துட்டோம். பேன்கேக் வந்து மிக்ஸ் பண்ண உடனேயே நம்ம இந்த மாவை நம்ம பேன்கேக்காக ஊற்றிடணும். நம்ம இதை வச்சு ஊற்றினோன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளஃபியாக இருக்காது பேன்கேக். அதனால நம்ம உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே போய் தவாவில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம பேன்கேக் நம்ம இந்த கல்லில் ஊற்றிக்கலாம். நல்லா கல் சூடான உடனே சின்னதாக ஒரு துண்டு பட்டர் போட்டுக்கோங்க. அதில் சின்னதாக போட்டிங்கன்னா போதும், ரொம்ப போடணுன்ற அவசியம் இல்லை. போட்டுட்டு இந்த மாவை வந்து எப்பயுமே நம்ம பேன்கேக்குக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அப்படியே இப்படியே அழகாக ஊற்றிடணும். ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நம்ம 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கரெக்டான பதத்தில் ஒரு சைடில் ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த சைடும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி அப்படியே ஃப்ளஃபியாக வருதுன்னு பாருங்கள். நம்ம பேன்கேக் நம்ம மைதாக்கு பதில் வீட் போட்டு செஞ்சுருக்கோம். இப்போ இந்த சைடு நம்ம திருப்பி போட்டோன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மைதா சேர்க்கலை, வீட் தான் போட்டிருக்கோம். எக்ஸு எல்லாமே பட்டர், நம்ம எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸாக போட்டு பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த சைடு இருந்தவுடனே டைம் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு, வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேன்கேக் ரொம்ப அழகாக ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து பனானா பட்டர் ஹனி வச்சு டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்கன்னு தான் இல்லை, நம்ம பெரியவங்க கூட நம்ம சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் இது. இப்போது கடைசியாக நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாது. இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ், இல்லை நைட் டின்னராக கூட செஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். கிட்ஸ் தான் இல்லை, நம்ம எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வியூஸை ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வித்தியாசமான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.